இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஈவென்ட்டுக்கு போறோம். மீதி வீடியோவை அங்க போய் பார்த்துக்கலாம் வாங்க. வாதி நண்பர்களே, நம்ம ஃபாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்குது. அது உள்ள 2 நண்பர்கள் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் க்ளீன் பண்ணிட்டு உள்ளங்க தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அது இஸ்து வெளியே வந்தால் தான் நம்மளால் சமையல் செய்ய முடியும். நண்பர்களே, நம்ம எல்லாம் இடம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் வெறி வெட்டின்னு இருக்காரு. பசங்கள்லாம் வேலை செய்கிற மாதிரி ஏதோ ஓடி வச்சுட்டு இருக்காங்க. நான் கூட வேலை செய்யல, உட்காந்து பேசினுக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ அவங்க க்ளீன் பண்ணலாம். ஆச்சி மட்டன் மசாலா, கோல்டு வின்னர் எண்ணெய், சமையலுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கத்தி, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் செய்முறையில் கலந்திருக்கிறது. சமையலுக்கு தேவையான 1 கிலோ மட்டன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. சமையலுக்கு தேவையான தேக்கடா முடியுமா? முடியாது. சமையலுக்கு தேவையான பச்சை மிளகா, சமையலுக்கு தேவையான பச்சை மிளகா, சமையலுக்கு தேவையான பச்சை மிளகா, சமையலுக்கு தேவையான தக்காளி சூடா. முக்கியமானது கறி சாப்பிட்றதுக்கு. சமையலுக்கு தேவையான வெங்காயம். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு செம்ப வீட்டுல வைப்பாங்க. நல்லா சாப்பிட்டு செம்ப வீட்டுல போய் படுக்கலாம். பாருங்க, மூடி வச்ச கறி, திறந்து வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இன்னும் அதிகமாக இருக்கிறது. பிரிக்காத எண்ணெய், மசாலாக்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் சாமி கொண்டுப்பா. ஃபைனலா எப்படியோ கோவிந்தா ஏம்பா கோவிந்தா போடுற புரட்டாசி மாசத்துல என்ன தெரிகிறது? ஜெய் ஜக்கம்மா. ஃபைனலாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பும் கொழுந்து விட்டு எரிய ஆயிடுச்சு. இன்னும் கொழுந்து விட்டே எரியலப்பா. இருப்பா அடுப்புக்கு தேவையான முள்ளு. இப்போ கொழுந்து விட்டு ஜெகஜோதி எரிஞ்சிட்டு இருக்கு. வானல் மில்கான கடாயை தூக்கி அடுப்பு மேலே வைக்கிறாரு. சமையலுக்கு தேவையான பொருட்கள். வானால் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுகிறார். நல்லா பாருங்க, 2 பாக்கெட் எண்ணெய் ஊற்றுகிறார். தேவையான அளவு செய்முறை பார்த்து கொள்ளுங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள். இப்பொழுது எல்லாத்தையும் வாரி போட டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டாங்க. பாருங்கள் நீங்களும் வீடியோவை. இப்பொழுது வெங்காயம் போட்டுட்டார்கள். அடுத்தபடியாக தக்காளியை உள்ளே இருக்கிறதாக எல்லாம் காத்து கொண்டிருக்காங்க. பயங்கரமா எரிஞ்சிட்டு. அனல் கொதிக்குது. வானாளுக்கு மேலே வருது அனல். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மாஸ்டர் மில்கி. இருங்க. அசிஸ்டன்ட் மாஸ்டர் வெயில் அவர்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஏன்னா பண்ணுங்க. என்ன பண்ணுன்னா ஒன்றும் தலைத்தான் வெட்டி பண்ணணும். ரொம்ப நக்கலாக பேசுகிறார். வீடியோவில் வரமாட்டீங்க. தம்பி லோகு ஒன்றுமே பண்ண மாட்டேன்ற ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இப்போத்தான் தட்டு வாங்குறான். பண்ண பிறகு கருவேப்பிலை போடு. மாஸ்டர் மில்கி அவர்கள் சொன்ன பிறகு கருவேப்பிலை போட சொல்லியிருக்காங்க. வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிறது. தக்காளி போட போறாங்க. நல்லா பாருங்க மாஸ்டர் மில்கி. சமையலுக்கு தேவையான தக்காளி தக்காளி போட்டாங்க.
போட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க ரொம்ப நல்லா பாருங்க. ஒரு ஐடியா வந்துட்டோம் ஃபைனலுக்கு. நம்ம இப்போ மட்டன் போட போகிறோம். அதை எல்லாரும் வாங்க பார்க்கலாம். சமையலுக்கு தேவையான கறி, இதுக்கு தேவையான இந்த மட்டன் நல்லா ருசியா இருக்குதுங்க. நல்லா ருசியா நல்லா குட்டி பிடிக்க சாப்பிட போறேங்க. மாஸ்டர், அசிஸ்டன்ட் மாஸ்டர் கூட இன்னொரு மாஸ்டர். சமையலுக்கு தேவையான இந்த இஞ்சி பூண்டு கலவை கலவை கலவை. சமையலுக்கு தேவையான உப்பு உப்பு உப்பு. அடுத்ததாக ஆச்சி மட்டன் மசாலா மட்டன் மசாலா. அடுத்ததாக குழம்பு மசாலா. ஆச்சி மிளகாத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள். காரம் பத்தாது, அதனால வீட்டு மிளகாத்தூளே. மாஸ்டர் மில்கி அள்ளி போடுகிறார். இப்போ பாருங்க ஒரு வழியாக எல்லா மசாலையும் போட்டாச்சு. போட்ட பிறகு கறியோட கொதிப்பை பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிற சத்தம் கேட்குதா? இப்போ ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். ஐ நண்பர்களே ஐ நண்பர்களே ஐ நண்பர்களே. தலைவாலையாலே போட்டோம். இப்போ எல்லாம் கறி எடுத்து போடுறாரு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சும்மா பார்க்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹாய் நண்பா நண்பீஸ். ஒரு வழியாக கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு முடித்த உடனே வீட்டுக்கு தான் போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் மில்கி ஐடியா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தரமாக செஞ்சுருக்காரு, சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் என்ன போடலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வெளியே வாங்குறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிஸ்டர் மில்கி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்.